ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால சளி பிடிக்குதுங்க. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி கொள்ளு ரசம், கொள்ளு குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பச்சையாக எல்லாம் ஆட்டி தாங்க வைக்கணும். கொள்ளு கொஞ்சமாக எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம், சின்ன பூண்டு, 2 ரக்கு கறித்தலை, வரமிளகாய் காரமாக வைங்க. அப்போ தான் கொஞ்சம் புளி, வர கொத்தமல்லி, சீரக, மிளகு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொள்ளு வந்து ஒரு சுற்று விட்ருங்க. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் போட்டு அரைங்க. கொஞ்சம் தண்ணி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துருங்க மைய. இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிருங்க. எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய், கொஞ்சம் கடுகு, வெங்காயத்தை வந்து நசுக்கி எடுத்துக்கங்க, கொஞ்சம் தட்டி எடுத்துங்க. கறித்தலை, இப்போ அரைச்சி வச்ச அந்த கொள்ளு ரசத்துக்கான அரைச்சி வச்சா இதை ஊற்றிடுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், எவ்வளோ புளிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. சுவையான கொள் ரசம் ரெடி. அவ்வளோ அருமையாக இருக்கும்.